ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அக்டோபர் 15க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்தியா கனடா எக்ஸ்பெல் டிப்ளமேட்ஸ் அட் நிஜார் கேஸ் ரோ இன்டென்சிஃபைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்தியால இருந்தும் கனடால இருந்தும் ஹையர் அபிஷியல்ஸை வெளியேற்றம் பண்றாங்க. அதாவது இந்தியால கனடாவோட ஹையர் அபிஷியல்ஸை அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஆபீசர்ஸ் கனடால இருக்கிறவங்களையும் நம்ம திருப்பி நம்ம நாட்டுக்கே வர சொல்லியிருக்கோம். இது ஏன்னா அங்க இந்த நிஜர் கேஸ் ரோனா இஷ்யூ நேத்து தான் பார்த்தோம். அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால இப்படி டிப்ளமேட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க கண்ட்ரீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. சரிங்களா? செப்டம்பர் இன்ஃபிளேஷன் அட் 9 month high as ஃபுட் பிரைஸ் சர்ஜஸ். செப்டம்பர்ல இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் கூடி இருக்கு. ஏன்னா சாப்பாடுக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸோட விலைகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவாங்க? இங்க வந்து பாருங்க, ஸ்ட்ரீட்ஸ் இன்னண்டேட்டட் பை ஓவர் நைட் ரெயின் அப்படின்னு இருக்கு. இன்னண்டேட்டட்னா கவர்டு பை வாட்டர் இல்ல ஃபிளட்டட் அப்படின்னு அர்த்தம். அதான் இன்னண்டேட்டட் அப்படின்னா ஃபிளட்டட் இல்ல கவர்டு வித் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் 12 பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் March 3, கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் ஃப்ரம் March 28. இது நம்ம சிலபஸ்க்கு எங்கேயும் சம்மந்தம் இல்லைங்க. பட் நம்மளை சுத்தி நடக்கிற வேண்டியது, நம்மளை சுத்தி நடக்கிறது நிறைய நம்ம என்கவுண்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் March 3 10th எக்ஸாம் March லாஸ்ட்லயும் ஆரம்பிக்க போகுது. எடிட்டோரியல் பாருங்க, டேக்கிங் காட். ஸோ டேக்கிங் காட்னா நம்ம ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆர்பிஐஸ் பிரைஸ் வரிஸ் மே பி வாரண்டட். அதாவது ஆர்பிஐ விலை ஏற்றத்தை நினைச்சு என்ன வருத்தப்பட்டுச்சோ அது நினைவாயிட்டே இருக்கு, உண்மையாயிட்டே இருக்கு. அதாவது வாரண்டட்னா ஸ்ட்ராங்லி மேட்ச்ட் அப்படின்னு அர்த்தம். பட் growth concerns are emerging. A Korean win அப்படின்னா என்ன அர்த்தம்? A Nobel raises Korean prose to success levels of its drama and music. அப்ப கொரியன் ரைட்டருக்கு நம்ம வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறோம். இது பாருங்க, ஏஆர் ரஹ்மான் பேட்ஸ் ஃபார் கமலா ஹாரிஸ் இன் அப்கமிங் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இருக்குங்க. பேட்ஸ் ஃபார் அப்படின்னா சப்போர்ட்ஸ் இல்ல ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹர் சைடு அப்படின்னு அர்த்தம். அவங்க பக்கம் நிக்கிறாரு இல்லன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். இது வந்து ஒரு இடியம். பேட்ஸ்னா பந்து அடிக்கிறது இல்லைங்க, அப்படி மீனிங்னா சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். பிசினஸ் பேஜ்ல பாருங்க, செப்டம்பர் ஹோல்சேல் ஃபுட் பிரைசஸ் லீப்ட் 9.5% அப்படின்னு இருக்கு. லீப் அப்படின்னா இட் வாஸ் அ ஜெயண்ட் லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. லீப்னா பெரிய ஸ்டெப், அதாவது பெரிய, அதாவது நடக்கும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறோம்ன்றோம் இல்லையா, அந்த பெரிய அடி எடுத்து வைக்கிறது தான் ஜெயண்ட் லீப். இங்க லீப்ட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஃபுட்டோட பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபியூயல் பவர் அது ரெண்டும் வந்து குறைஞ்சிருக்கு. 4% லாஸ்ட் மந்த் விட குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பிரைசஸ் 1% ரைஸ் ஆயிருக்கு. ரீனிங் இன் ஓவரால் ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் பேஸ் டு 1.84% ஃப்ரம் 1.3 இன் ஆகஸ்ட். ஓவராலா நம்ம காய்கறியோட விலைவாசிகள் இல்ல சாப்பிடுற பொருளோட விலைவாசிகள் 1.3ல இருந்து 1.8% மாறி இருக்கு. மோஸ்ட் எக்கனாமிஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டு ரைஸ் ஃபர்தர் இன் அக்டோபர் ஆன் வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ். சரியாங்க? இப்போ வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் பிரைஸ் வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ வந்து வாசிச்சு பாருங்க. அடுத்தது, சிமெண்ட் டிமாண்ட் க்ரோ டு ஸ்லோ டு 7 to 8%. சிமெண்டோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சுங்க. ஸோ அந்த டிமாண்டே எவ்வளவுதான் இருக்கு, ஒரு மாசத்துக்கு இன்னொரு மாசம் எவ்வளவுதான் வளருது, 7 to 8% தான் வருது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q2 நெட் ப்ராஃபிட் வந்து 5% குறைஞ்சிருக்கு. ஆயிலும் கெமிக்கல் பிசினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால அந்த ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க்ஸ் மஸ்ட் ரைட் ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எல்லாமே டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிக் டெக் அட்வான்டேஜஸ் நாட் த அதர் வே. ஸோ நிறைய நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரைட் ஆன் அப்படின்னா ஓவர் டிபெண்டன்ஸ்னு அர்த்தங்க. ஸோ ஓவர் டிபெண்டன்ஸா நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல ஓவரா டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு தான் அட்வான்டேஜா இருக்கு, நமக்கு இல்ல, அதாவது பேங்க்ஸ்க்கு இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன ரிஸ்க் கொண்டு வருது, சிஸ்டமிக் ரிஸ்க வந்து கொண்டு வருது. சிஸ்டமிக் ரிஸ்க்னா என்ன, உங்களோட கம்ப்யூட்டர் அதாவது சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல ஏதாவது டெஃபிஷியன்சி வந்தா அது பேர் வந்து சிஸ்டமிக் ரிஸ்க். ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சைபர் அட்டாக்ஸ், டேட்டா திருட்டு போறது இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சில ஹிடன் ஏரியாஸ் இருக்கு. ஒப்பாசிட்டினா பார்க்க முடியாம இருக்கிறது, நாட் விசிபிள். அந்த ஏரியாஸ்லாம் ஆடிட்ட இன்டர்பிரட் பண்ணுது. ஸோ பேங்க்ஸ் சோசியல் மீடியால ரொம்ப அலர்ட்டாவே இருக்கணும். ஸோ லிக்விடிட்டியை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்தியன் ஃபிலிம்ஸ் மே ஸ்பெண்ட் $800 பில்லியன் இன் 10 years S&P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது பிசினஸஸ்ல, அதாவது கிரீன் ஹைட்ரஜன், கிளீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டேட்டா சென்டர்ஸ், இதுலலாம் வந்து 800 பில்லியன் வந்து இந்தியாவோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து 40% ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்தா, டாடா, அதானி, ரிலையன்ஸ், JSW இவங்கெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ டாடா ட்ரஸ்டுக்கு நோயல் டாட்டாவை தான் ஹெட்டா வச்சிருக்காங்க. அடுத்து ரஷ்யா ஜெயில்ஸ் பிரெஞ்சு ரிசர்ச்சர் ஃபார் பிரீச்சிங் ஃபாரின் ஏஜென்ட் லாஸ். ஸோ பிரீச்சிங்னா அவர் வந்து பிரேக் பண்ணதுக்காண்டி, விதி மீறல். ஓகேவாங்க. ட்ரியோ வின்ஸ் எக்கனாமிக் நோபல் பிரைஸ் ஃபார் ஒர்க் ஆன் வெல்த் இன்இக்வாலிட்டி. ஸோ அவங்க பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். யார் யாருன்னா சரிங்க, இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சு பாருங்க. அதுல அந்த RBI கவர்னர் சொன்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம படிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சு பாருங்க. கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல, அப்புறம் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும், ஈஸியா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.